12th ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பெண்கள் எக்ஸாம்பிள் 2.19 எடுத்துக்காட்டு 2.19 பேஜ் நம்பர் பாருங்க. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 18ல இருக்கு, 80 இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 74ல இருக்கு. சம் பாருங்க. So that modulus 3z minus 5 plus 1 equal to 4 represents a circle. Find its center and radius. ஒரு ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்கு, மாடுலஸ்ல கொடுத்துருக்கு. இது வந்து எதை சர்க்கிளை மீன் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. சர்க்கிள்னா வட்டம், அதனுடைய சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. தமிழ் மீடியம் பாருங்க. மாடுலஸ் 3z minus 5 plus 1 equal to 4 என்ற சமன்பாடு மாடுலஸ் 3z minus 5 plus I equal to 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்கு. என காட்டு, வட்டத்தை குறிக்கிறதுன்னு காட்டிட்டு மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. இதான் வந்து தமிழ் மீடியம். நம்ம சொல்யூஷன் போடுவோம். சொல்யூஷன் தீர்ப்பு கொடுத்தது எழுதிங்க. கிவன், கிவன்னா கொடுக்கப்பட்டுள்ள, ரெண்டிலுமே சொல்றேன். தமிழ்ல கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் சமன்பாடுன்னு அர்த்தம். சமன்பாடு எழுதிங்க. மாடுலஸ் 3z minus 5 plus I equal to 4. இதான் சமன்பாடு. இதான் வந்து அதனுடைய ஈக்குவேஷன். இப்ப இதுல இருந்து என்னன்னு செய்ய சொல்லியிருக்கு. இது வந்து சர்க்கிள் குறிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சர்க்கிள்னா வட்டத்தை குறிக்குதுன்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணுவோம், இதுல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், சர்க்கிள்னா வந்து ஃபார்முலா எழுத போறோம். இப்ப முதல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுப்போம். இசட்டுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறதுனால அதை வெளில எடுத்துருவோம். வெளில எடுக்கும்போது என்ன ஆகும், 3 வெளில எடுத்தாச்சு. அப்ப வெளில எடுக்கும்போது இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் 3 இல்லையா அங்கெல்லாம் டிவைட் பண்ணும். ஏன்னா இப்படி எழுதிங்க, புரியுற மாதிரி 3ஆல டிவைட் பண்ண வெளில எடுக்கலாம். இப்படியே போட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் இப்படியே போட்டுருங்க. 3 இல்லாத இடத்துல டிவைட் பண்ணிங்க, அவ்வளவுதான். இதுல வந்து 3 இருக்கு, ரெண்டுத்துலயும் 3 காமனா எடுக்கிறோம். இதுல இல்ல, அதனால என்ன செய்யணும், அந்த டேர்மை 3ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈக்குவல் டு 4. இப்ப என்ன செய்யறோம், இது வந்து மாடுலஸ் z minus 5/3 plus I/3. இந்த 3 இங்க கொண்டு வந்துருவோம். இங்க பெருக்கல் இருக்கு இல்லையா, மல்டிப்ளைல இருக்கு. இங்க வந்து என்ன ஆகும், டிவைட்ல வந்துடும் 3ங்கிறது. இதான் இப்ப இது என்ன செய்ய போறோம், மாடுலஸ் z minus 5/3 minus I/3. இது என்ன பண்ண போறோம், மைனஸா காமனா எடுத்திருக்கோம். உள்ள வந்து பிராக்கெட்ல எழுதிருக்கோம். ஏங்கிறது சொல்றேன். இது வந்து ஒரு வட்டத்தை குறிக்கிறதுனால இது எப்படி எழுதுறோம். இது என்னன்னு பாருங்க. இது எந்த மாடல்ல இருக்குன்னா, z minus z0 equal to r. இந்த மாடல் இருக்கு. z minus z0 equal to r. இது ஏன் இப்படி பிராக்கெட்ல எழுதிருக்கோம்னா, நம்ம வந்து z0 அப்படிங்கிறது இது வந்து சென்டர். இது எழுதிங்க சைட்ல. இது வந்து ஒரு சர்க்கிளை குறிக்கிறது. இட் ரெப்ரசன்ட்ஸ் என்னன்னு எழுதிட்டாதான் நம்ம வந்து சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இது ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள். இந்த மாதிரி மாடல் வந்தாலே, மாடுலஸ் z minus z0 equal to r அப்படிங்கிற வடிவத்துக்கு வந்தாலே அது ஒரு சர்க்கிள். சர்க்கிள்னா வட்டம், ரெப்ரசன்ட்னா குறிக்கிறதுன்னு அர்த்தம். இதுல வந்து ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள் இந்த மாடல்ல இருக்கு. இப்ப இதுல வந்து z0 அப்படிங்கிறது சென்டர். z0ங்கிறது சென்டர், மையம். தமிழ்ல வந்து மையம். ஆறுங்கிறது ரேடியஸ், ஆரம். ஓகேவா? சரி, அது வந்து அது என்னங்கிறத வேல்யூ எழுதணும். இப்ப இதுலயே எழுதிடலாம். ஒரு லைன் தான் இருக்கு. ஆனா படத்துல போட்டு காட்டணும். சர்க்கிள் எப்படி வருதுங்கிறத அதுல போட்டு காட்டுறேன். இப்ப இதை நோட் பண்ணிங்க, என்னங்கிறத பாத்துங்க.
ஓகே, இதுல வந்து ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள் சொல்லியாச்சு. அது Z0 இருக்கு. ஆறுங்கிறது ரேடியஸ் சொல்லியாச்சு. இப்ப Z0ஓட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் எடுத்து எழுத போறோம். இப்ப Z0ங்கிறது இந்த பிராக்கெட்ல உள்ளது, ஆறுங்கிறது இந்த வேல்யூ. இப்ப Z0ங்கிறது சென்டர், அதுக்குள்ள வேல்யூ வந்து தனித்தனி பாயிண்டா எடுத்து எழுதணும். ஆறுங்கிறது இது அப்படியே எழுதிடலாம். அது வந்து இப்ப சர்க்கிள் போட்டு அது எந்த பாயிண்ட்ஸ் எங்க வருதுங்கிறத படத்துல நோட் பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. இதுல வந்து இது 0ன்னு இருக்கு. இப்ப வந்து 5/3 எங்க வரும்னு கேட்டீங்கன்னா சர்க்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். காம்ப்ளெக்ஸ்ல இப்படிதான் போடணும்னு சொல்லியிருக்கேன் கிராஃப். இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட்னு குறிச்சுக்கலாம். 5/3ங்கிறது இந்த பார்ட்ல வரும். ஏன்னா இங்க 1/3 இங்க வந்து 1 இருக்கு, -1 இருக்கு இல்லையா? இங்க வந்து -1 இருக்கும், இங்க +1 2 3 அப்படின்னு இருக்கும். -1ங்கிறது இங்க இருக்கும். 5/3ங்கிறது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாவது வரும் இல்லையா? எங்க வேல்யூ வேணாலும் வரலாம். அதுக்கு நோட் பண்ணீங்க. ரேடியஸ் வந்து இதுல இருந்து போதும். இப்போ இந்த இடத்துல வரும்னு வச்சுங்க. இது வந்து 5/3. 5/3ங்கிறது டெசிமல் என்ன வருதுன்னு பாத்துங்க. 1 3 is 3 வரும். மீதி வந்து 1 வரும். 3 3s are 9. 1 பாயிண்ட் சம்திங் வருது. ஓகேவா? அதனாலதான் இங்க குறிச்சிருக்கேன். 1 பாயிண்ட் சம்திங்கிறது எதுக்கு இடையில வரும்? 1க்கும் 2க்கும் இடையில வரும். இங்கதாங்கிறது 5/3ன்னு வரும். நம்ம இங்க வந்து 1/3ங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகேவா? இது வந்து 1/3, இது வந்து 5/3, இது வந்து என்னது 1/3 இங்க வரும். 1 பாயிண்ட் சம்திங்னா -1ங்கிறதுனால இங்க வரும். இந்த பாயிண்ட் இதுல நோட் பண்ணீங்க. 5/3, 1/3 -1/3ங்கிறதுனாலதான் கீழே போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப சர்க்கிள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இதை மையமா வச்சு சர்க்கிள் வந்து ரேடியஸ் ஆர்ஜனும் உண்டு, இது உண்டு. இப்படி வந்து வரும், உள்ள வரும். சர்க்கிள் வந்து உள்ளால வரும். இதுல இருந்து இப்ப ரேடியஸ் வரைஞ்சிட்டீங்கன்னா எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம் நீங்க ரேடியஸ. இதுல இருந்து இங்க போட்டீங்கன்னா இது வந்து ரேடியஸ் ஆர். ஆர்ங்கிறது என்ன நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்? 4/3. ஓகேவா? ரேடியஸ் எப்போதுமே வந்து சர்க்கிள் வந்து நடுவுல தான் ஒரு ரேடியஸ். நம்ம இங்க வந்ததுனால சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் கூட இறக்கி போட்டு நம்ம ரேடியஸ் இதுக்கு நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து சென்டர். இது பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்னா சென்டர் பிராக்கெட்ல போட்டோடனே 5/3 இப்படி இருந்தது இல்லையா? 5/3 -i/3 இருந்தது. நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா i எடுக்கக்கூடாது, 5/3 எடுக்கணும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அப்ப -1/3. அதான் பாயிண்ட்ஸ். அதான் எப்படி எடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப லாஸ்டா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதினோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. சென்டர்ங்கிறது மையம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 5/3, -1/3. அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ்னா ஆரம், அது வந்து ஆர். இது வந்து 4/3. ஓகேவா? இதான் நான் கேட்டிருக்காங்க. லாஸ்டா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த சம் ஓவர். பாத்துங்க, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.20. இது வந்து 5/3ங்கிறது நோட் பண்ணீங்க சைட்ல. ஏன்னா 1.3ன்னு தெரிஞ்சாதான் அது எங்க அந்த இதுல வருதுன்றது புள்ளி வச்சு காட்டியிருக்கேன். 1க்கும் 2க்கும் இடையில வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சு சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 2.20. பாருங்க, சம் பாருங்க. என்ன காட்டுதுன்னு கொடுக்குது. so that modulus z plus 2 minus I less than 2. இது வந்து I less than 2 represents interior point. Interior points a circle.
ஃபைண்ட் இட் சென்டர். அதே மாதிரி தான் இதுலயும் வந்து சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் இட் சென்டர் அண்ட் ரேடியஸ். Okay, now sum. Show that modulus z plus 2 minus I less than 2 represent interior point na circle உள்ள இருக்குன்னு அர்த்தம். Find it, அதனுடைய சென்டரும் ரேடியஸும் கேட்டிருக்கு. சரி, ஓகே. இப்ப தமிழ்ல பாருங்க, தமிழ்ல இருக்கு பாருங்க. modulus z plus 2 minus I less than 2 represent என்பது ஒரு வட்டத்தின் உள்பகுதியில் உள்ள புள்ளியை குறிக்கும். சொன்னா வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கும் என காட்டுகன்னு கொடுத்துருக்கு. அவ்வட்டத்தின் மையம் மற்றும் ஆரத்தை காண்கன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப இது இப்ப போட்ட மாதிரி தான் அதே மாடல்ல தான் போட போறோம். சொல்யூஷன் போட போறோம். சொல்யூஷன் தீர்வு given modulus z plus 2 minus I less than 2. எப்போதுமே கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுன்னு சொல்லியிருக்கேன், எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், டைரக்டா நமக்கு முன்னாடி இதுல வந்து z தான் இருக்கு. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்ததுன்னா தான் நம்ம என்ன செய்யணும், வெளியில எடுக்கணும். இதுல வந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால இந்த மாடல்ல இருக்கிறனால அப்படியே நம்ம டைரக்டாவே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர். இதான் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன், வட்டத்தினுடைய சமன்பாடுன்னு சொல்லியிருக்கேன். வட்டத்தை குறிக்கும். சரி, இப்போ இதுல வந்து z மைனஸ் z0ங்கிறது ஒரே பிராக்கெட்ல எடுத்துக்கிறோம். பிராக்கெட்ல எடுக்கும்போது மைனஸ் காமனா எடுத்தா இங்க என்ன வரும், -2 பிளஸ் ஐன்னு வந்துடும். இது வந்து என்ன ஆகும், இது வந்து ஈக்குவல்ட்டுங்கிறதுனால நம்ம சமன்பாட்டில் என்ன செய்யறோம், ஈக்குவல்ட்டுன்னே எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 2. ஏன்னா சர்க்கிளோட சமன்பாட்டில் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு, லெஸ் தெனுக்கு பதில் ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல்ட்லேயே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 2. இப்போ இதுல வந்து z0ங்கிறது நமக்கு தனியாக கிடைச்சிருச்சு. அப்போ z0ஓட வேல்யூ என்ன, -2 பிளஸ் ஐ, ஆரோட வேல்யூ என்ன 2. இப்போ இதுல இருந்து சென்டர் எழுதலாம். z0ங்கிறது சென்டர் சொன்னேன். அப்ப சென்டர்ங்கிறது சின்னு சொல்லலாம். சென்டர் சிங்கிறது என்னது, -2, 1. அப்ப ரேடியஸ் என்ன 2. இப்ப இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கு, புள்ளி வட்டத்தின் மையம் கண்டுபிடிச்சாச்சு, ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது வந்து உள்ள இருக்கு, வட்டத்துக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறத காமிக்கணும். இது வந்து நீங்க இதுலயே எழுதிக்கலாம். சிங்கிறது என்ன, மையம், சென்டர். சிங்கிறது மையம் சொல்லிட்டேன், சென்டர், மையம். ஆறுங்கிறது ஆரம், ஆறுங்கிறது ஆரம். சென்டர், ரேடியஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. மையம், ஆரம்ங்கிறது சொல்லியாச்சு. இப்ப வந்து என்னன்னு சொல்லணும், ரெப்ரசன்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள், வட்டத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத காட்டணும். இதுலயே கூட சைட்ல எழுதிக்கணும் நீங்க. இதுல வந்து எப்படி இருக்கு, இதுல வந்து பாயிண்ட் எங்க வரும்னா -2, 1. இங்க என்ன இருக்கும், 1, 2ன்னு இருக்கும். எங்க வருதுன்னு பாத்துங்க, 1, 2ன்னு இருக்கும். இங்க வந்து -1, -2ன்னு இருக்கும் வேல்யூ. நமக்கு தேவை -2, 1. -2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும், 1ங்கிறது இங்க எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப புள்ளி எங்க வரும், இந்த இடத்துல வரும். -2, 1ங்கிறது இந்த இடத்துல வரும். அப்ப சர்க்கிள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி போட்டீங்கன்னா, சர்க்கிள் இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி போட்டீங்கன்னா சென்டர் அது வந்துடும். எங்க இருக்கு, சர்க்கிள் உள்ளதான் இருக்கு. வரக்கூடிய சென்டர் எங்க இருக்கு, சர்க்கிள் உள்ளதான் இருக்கு. அப்ப -2, 1ங்கிறது இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். அதான் கேட்டிருக்கு. லாஸ்டா அந்த லைன் மட்டும் எழுதலாம். இட் ரெப்ரசன்ட் ஏ, லாஸ்ட் லைன் என்ன எழுதணும், இட் ரெப்ரசன்ட் ஏ இன்டீரியர் ஆஃப் த பாயிண்ட். இட் ரெப்ரசன்ட், கணக்குல என்ன கேட்டிருக்கோ அதை முடிச்சிடணும். ரெப்ரசன்ட் இன்டீரியர் பாயிண்ட், பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தமிழ்ல எழுதணும்னா இந்த புள்ளி எடுக்கக்கூடிய புள்ளி எங்க இருக்கு, வட்டத்துக்கு உள்ள இருக்கு. எடுக்கக்கூடிய புள்ளி வட்டத்தின் உள்ளே அமைந்துள்ளது அப்படின்னு தமிழ்லயே எழுதலாம். இதான் அதனுடைய சம். இதோட அந்த சம் முடிஞ்சிருச்சு. ஓகே.
Okay, next sum. Next sum போகும். Example 2.21. தமிழ்ல கேட்டா தமிழ்ல முடிச்சுட்டு இங்கிலீஷ்ல கேட்டா இந்த மாதிரி இங்கிலீஷ் முடிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 2.21. என்ன கேட்டிருக்குன்னா obtain the Cartesian form. Obtain the Cartesian form of the locus of z in each of the following. Each of the following. இப்போ இது என்னன்னா லோக்கஸ்னா தெரியும், நேம பாதை. கார்டீசியன்ங்கிறது தமிழ்லயே தான். இதை அப்படியே மாத்திக்க வேண்டியதான். கணக்கு வந்து ரெண்டுக்கும் ஒண்ணுதான். இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடுவோம். mod z equal to mod z minus I. இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த கார்டீசியன் வடிவத்துல வந்து கார்டீசியன் வடிவத்துல எழுத சொல்லியிருக்கு. கார்டீசியன்ங்கிறது தமிழ்லயும் கார்டீசியன் தான் வரும். லோக்கஸ்க்கு மட்டும் தமிழ்ல எழுதிங்க நியம பாதை. லோக்கஸ்க்கு வந்து தமிழ்ல நியம பாதை. இதெல்லாம் இதேதான். கொடுக்கப்பட்டுள்ள கணக்குல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? நியம பாதையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதுதான் தமிழ்லயும் அதேதான், நியம பாதை. இதெல்லாம் ஃபாலோயிங்னா பின்வரும் கொடுக்கப்பட்டுள்ள கணக்குன்னு அர்த்தம். கார்டீசியன்ங்கிறது அப்படியே தமிழ்ல தான் ஒரு கார்டீசியன். இதுக்கு கார்டீசியன் இந்த மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z மைனஸ் 1ங்கிறத கார்டீசியன் வடிவில் எழுத சொல்லியிருக்கு தமிழ்ல. ஓகே, சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் இதுல இருந்து z ஈக்குவல் மாடல்ஸ்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம z நம்ம முதல்ல கொடுத்தது எழுதுங்க. given modulus z equal to modulus z minus I. இப்போ இதுல வந்து zங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னன்னு. z equal to என்ன? x plus iy. இது இப்போ எல்லா கணக்குக்குமே நம்ம இதான் எடுத்துப்போம். z equal to x plus iy. இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ given என்ன கணக்குல என்ன கொடுத்துருக்கு? இதை 1ன்னு வேணா வச்சுங்க. 1 implies modulus z க்கு பதிலா என்ன போட போறோம்? x plus iy. இந்த z க்கு பதிலா x plus iy. மாடுலஸ் இந்த z க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? x plus iy போட்டாச்சு. மைனஸ் i. ஓகே, இப்போ இது வந்து மாடுலஸ் x plus iy ஈக்குவல் டு மாடுலஸ் இது என்ன பண்றோம்? x plus i வந்து காமனா எடுத்துங்க. i காமனா எடுத்தா என்ன வரும்? y மைனஸ் 1ன்னு வரும். ஏன்னா ரியல் தனியா இமேஜினரி பார்ட் தனியா இருந்தா தான் நம்ம கார்டீசியன் வடிவத்துல கொண்டு வர முடியும். அதனால இது தனியா இருக்குன்னு. இது வந்து ரியல் பார்ட், இது என்னது அப்படியே பிராக்கெட்ல உள்ளது இமேஜினரி பார்ட். இது கரெக்டா இருக்கு. இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். டைரக்டா சொல்லிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கார்டீசியனுடைய இதுல கொண்டு வரணும். இப்போ மாடுலஸை நீக்கணும். இது வந்து மாடுலஸ்ல இருக்கு. இப்போ மாடுலஸை நீக்கணும். இப்போ மாடுலஸ் நீக்கணும்னு என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், மாடுலஸ் எடுத்துட்டா ரூட் ஆஃப் என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். மாடுலஸ் நீக்கும் போது ஈக்குவல் டு அந்த சைடு என்ன ஆயிடும்? அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். மாடுலஸ் நீக்கினா ஸ்கொயர் பண்ணும். ரெண்டுத்தையும் ரியல் டேர்ம் தனியா இமேஜினரி டேர்ம் தனியா என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். இது வந்து பிராக்கெட்ல ஓகே, y minus 1 whole square. இப்போ இது என்ன பண்ணும்? ஸ்கொயர். இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டு பக்கமும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். வர்க்கப்படுத்தணும் அர்த்தம். ஸ்கொயர்னா வர்க்கம். இப்போ ரெண்டு பக்கம் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப்ல இருக்கு
இது வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த சைடு அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி டேர்ம் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ரூட் நீக்கி கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்தா என்ன ஆகும், மைனஸ்ன்னு வரும். மைனஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஃபார்முலாவில் கொண்டு வந்துடலாம். ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த டேர்ம் வரும். இதை நீங்கள் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரிவுபடுத்தி போகணும். சரி, உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y பிளஸ் 1. ஓகேவா, ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கு, ஒய் இருக்கு, பி ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்படியே அந்த ஃபார்முலால போட்டிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இதில் வந்து இது ஒன் சைடு கொண்டு வந்துருங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நமக்கு மீதி டேர்ம் என்ன இருக்கு, 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர் இதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதை போட்டுங்க. சைடில் இந்த ஃபார்முலாலாம் எது ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ சைடில் நோட் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்தந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி வந்தது திடீர்னு இதுலேருந்து இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டுவிட்டீங்கன்னா அதுலேருந்து அழகாக பார்த்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு நேரம் போட்டுக்கணும், எங்கேயாவது ஒரு மூலையில் எழுதாதீங்க. இதுக்கு நேரம் இதை போட்டுவிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Okay, next one, subdivision 2. Subdivision 2, modulus 2z minus 3 minus I modulus equal to 3. na sum அதே சேம் மாடல் தான், நம்பர் தான் மாறி இருக்கு. ஓகே, சொல்யூஷன் போடுவோம். இதில் என்ன செய்யணும், சொல்யூஷன் given போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே given 2z modulus 2z minus 3 minus I equal to 3. இப்போ இதில் z equal to என்ன தெரியும் நமக்கு, x plus iy. இது எல்லாத்துக்குமே இது ரெண்டு கார்டீஷியன்னாலே இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். x plus iy அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இது ஒன்றுன்னு வச்சுங்க. 1 implies modulus 2 into x plus iy. z இருக்க இடத்துல x plus iy போட்டாச்சு. minus 3 minus I equal to 3. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதை கொண்டு உள்ள கொண்டு போய் பெருக்கிங்க. 2x plus 2iy minus 3 minus I equal to 3. இப்போ இதில் என்ன பண்ணும், ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணும். ரியல் பார்ட்டுங்கிறது இங்கே 2x இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு, -3 இருக்கு. இது தனியாக பிரிச்சுங்க. அது மாதிரி அடுத்தது இமேஜினரி பார்ட்ல I காமனாக எடுத்துங்க. இங்கே என்ன இருக்கு, 2i I எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்கு, 2y இருக்கு. இதுல ஒரு I எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. I எடுத்ததுனால இங்க என்ன இருக்கும், 1 இருக்கும். மாடுலஸ் ஈக்குவல் டு 3. தனித்தனியா ரியல் பார்ட் தனியா வந்துச்சு, இமேஜினரி பார்ட் எடுத்தாச்சு, ஈக்குவல் டு 3ன்னு போட்டாச்சு.
இப்போ இதுல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணோம் என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் வந்துடும். அப்போ இதில் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இதில் தனியாக 2y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கேயும் ஸ்கொயர், இங்கே வந்து இது வந்து 3 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மாடுலஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஸ்கொயரிங் பண்ணலை. அதனால இதை கன்ஃபியூஸ் ஆகி 3 ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க. இதில் உள்ள மாடுலஸ் ரிமூவ் பண்ணாதான் நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். அதனால இதுல ஒரு ஸ்கொயர் வரும், இதுல ஒரு ஸ்கொயர் வரும், இந்த 3 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும். இதுல உள்ள ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணாதான் நம்ம உள்ள உள்ளதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால அடுத்தது ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்றோம், ஸ்கொயர் எடுக்கணும். இந்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணும். இந்த பக்கமும் ஸ்கொயர் எடுத்தா இந்த ரூட் என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கியூன் போட்டா போறோம், சிம்பிளா எழுதுனா போறோம். நமக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். போத் சைட்னா ரெண்டு பக்கமும் அர்த்தம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல இது அப்படியே இந்த டேர்ம் வரும், ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். இந்த டேர்ம் ரூட்ல போட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும். என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது தான் இங்கே ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து என்ன ஆகும், ஸ்கொயர் போத் ஸ்கொயர். இது தனி, இது உள்ள உள்ளது, இதையும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து உள்ள ஸ்கொயர்டு, நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி என்ன கிடைக்கும், 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன ஆயிடும், 9 ஆயிடும். ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணி போடணும். இப்போ இதில் சிம்பிளை பண்ணும்போது இது வந்து ரெண்டுமே எதில் இருக்கு, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால தான் இருக்கு. அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அப்போ a என்ன, ஏங்கிறது இதில் ஒன்று இருக்கு, அதில் ஒன்று இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால a எழுதாதீங்க, ரெண்டு வேல்யூ இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல a வந்து 2x இருக்கு, b என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க. a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட், அப்போ என்ன வரும், 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா, 2ab, ஏங்கிறது 2x, பிங்கிறது என்ன 3. அடுத்தது பிளஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது என்ன 3 ஸ்கொயர். ஒன்று முடிஞ்சிச்சு இல்லையா. இது வேணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் இந்த சைடில் உள்ள ஹிம்ஸ் தான் சைடில் இப்படி கோடு போட்டிங்கன்னா இதோட கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் அடுத்தது என்ன, 2y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 2yங்கிறது a, மைனஸ் 1ங்கிறது மைனஸ் எடுக்கக்கூடாது, மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். இது வந்து a, இது வந்து b, அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 2y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 ஏங்கிறது 2y, பிங்கிறது என்ன 1 பிளஸ் பி ஸ்கொயர்டுங்கிறது 1 ஸ்கொயர். இது என்ன பண்ணும், இது தனி நோட் பண்ணிங்க. ஓகேவா, சரி. இப்போ இதில் வந்து சிம்பிளை பண்ணி போடுவோம். 2 ஸ்கொயர் என்ன 4x ஸ்கொயர் மைனஸ் 2 என்ன 4, 4 12, 12x பிளஸ் இங்கே என்ன வரும் 3 ஸ்கொயருங்கிறது 9 ஆகிடும். இனிமேல் வந்து நம்ம பிராக்கெட் தேவையில்லை, டைரெக்டாகவே போட்டுட்டு நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் சிம்பிளை பண்ணிக்கலாம். மீது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இதில் வந்து 2 ஸ்கொயர் 4y ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் 4yன்னு ஆகிடும், பிளஸ் 1. இங்கே ஈக்குவல் டு 9, அதை விட்டுறாதீங்க. இங்கே ஈக்குவல் டு 9 இருக்கு.
ஓகே ஈக்குவல் டு 9. அதை விட்டுட்டீங்கன்னா ஆன்சர் மாறிடும், அதனால போடும்போதே அதையும் போட்டு வந்துருங்க. ஓகே இப்போ இது வந்து சுருக்கி போடலாம். 4x², இங்க என்ன இருக்கு +4y² இல்லையா, x² இருக்கு, அடுத்தது y² கொண்டு வந்துருங்க, அப்புறம் எக்ஸ் கொண்டு வாங்க. எக்ஸ் என்ன இருக்கு -12x -4y, அடுத்தது கான்ஸ்டன்டா 3 டேர்ம் இருக்கு. இங்க என்ன இருக்கு 9 1 10ன்னு வந்துடும். இந்த 9 வந்து இங்க கொண்டு வந்துருங்க, -10 = 0ன்னு ஆயிடும். இந்த 9 இங்க கொண்டு வந்தா இது ரெண்டையும் கூட்டிட்டோம், 9 1 என்ன வரும் 10 வரும், இந்த 9 இந்த பக்கம் வந்தா -9. இப்ப பாருங்க ஈக்குவேஷன் 4x² + 4y² -12x -4y, ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இதான் அந்த சம்மோட ஆன்சர். இது என்ன கொடுத்துருவாங்கன்னா ஸ்கொயர் மாடுலஸ்ல இருக்கும். மாடுலஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரூட் எடுத்துக்கணும். ரூட் எடுத்து அடுத்தது இந்த ரூட்டை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி அப்புறம் அப்படியே சிம்ப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஃபார்முலா முக்கால்வாசி a+b² a-b² பயன்படுத்துற மாதிரி தான் வரும். அதை பயன்படுத்தி சிம்ப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், ஒன்னா கொண்டு வந்துடணும். ஒரே ஈக்குவேஷனா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மாடல்ல இப்படி எழுதிக்கணும்னா x², அடுத்தது y² வர மாதிரி எழுதிக்கணும், அடுத்தது ஒரு x வர மாதிரி எழுதிக்கணும், அடுத்தது y வர மாதிரி எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன், நீங்க 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன வரும்னா x² + y² + 2gx + 2fy அப்படிங்கிற ஒரு மாடல்ல வரும். அந்த மாடல்ல ஈக்குவேஷன் இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் மாடல்ல கொண்டு வந்திருக்கோம். அதான் வேற ஒன்றும் இல்லை, இப்படிதான் வரும். இப்போ கான்ஸ்டன்ட்டை மட்டும் சிம்ப்ளை பண்ணி போட்டுருக்கோம். இதோட இந்த சம் ஓவர். ஓகே இதுல மொத்தம் 2 சப்டிவிஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் 2.21ல சப்டிவிஷன் இருக்கு. இதுல இந்த மாடல் எக்ஸசைஸ்ல இருந்தா போட்டு பாருங்க. இந்த மாடலே இந்த வந்து மாடல் இதே தான் அதுலயும் வரும், நம்பர் மட்டும் மாறி இருக்கும், இதே மாடல்ல தான் இருக்கும். போட்டு பாருங்க ஆன்சர் எழுதுங்க. ஓகே இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.